குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய ராகி புட்டு செய்யலாமா? 1½ கப் அளவு ராகி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பச்சை தண்ணி நார்மல் வாட்டரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கணும். மாவு நல்லா கட்டி சேராமல் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி மாவை நல்லா உதிர்த்து விட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டு நீங்கள் மாவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா இப்படி கொலக்கட்டை மாதிரி பிடிக்கணும் மாவு. நான் குக்கரில் வச்சு வேக வைக்கிற புட்டுக்குழாய் தான் எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த புட்டுக்குழாயில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேங்காய், துருவின தேங்காய், அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவு, மறுபடியும் தேங்காய், மறுபடியும் மாவு, மறுபடியும் தேங்காய், இந்த மாதிரி லேயராக போட்டு அடுக்கி மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி குக்கர்லேயும் மூடியை லிட்டை க்ளோஸ் பண்ணி விசில் போடுற பக்கம் இந்த புட்டுக்குழாயை வச்சு மேலே இந்த மாதிரி ஆவி வர வரையும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஹெல்த்தியான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. நெய் அது கூட சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.